வணக்கம், நான் உங்கள் உழவன் சதீஷ். இன்றைக்கி நம்ம அரல்கழனியில் இருக்கிற கரும்பு தோட்டத்துக்கு தொழு உரம் வந்து போட்டோம். 6 பேர் வேலை செஞ்சாங்க. 6 பேருக்கும் மதிய உணவு வந்து தக்காளி பிரியாணி வந்து நம்ம செஞ்சு போட்டோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தக்காளி பிரியாணி இல்லை குஷ்கா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 7 தக்காளி தேவைப்படும், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை 4, ஏலக்காய் 4, கிராம்பு 4, கடல்பாசி ஒரு 2 பீஸு, பிரிஞ்சி இலை ஒரு 4. இதுதான் தாளிப்புக்கு தேவை. நம்ம வந்து 1 கிலோ ரைஸ் வந்து பிரியாணி பண்ணோம். ஏன்னா 6 பேருக்கு 1 கிலோ ரைஸ் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ பண்ணால் 7 பேர் சாப்பிட்லாம். ஆனால் வேலை செய்கிறவன்றதுனால 6 பேருக்கு அது சரியாக இருக்கும். 1 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நம்ம எப்பயும் போல் பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதிலே கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, தக்காளியை போட்டு வதக்கிடணும். வதக்கி நல்லா எண்ணெயிலேயே வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு நம்ம கலந்தால் தான் உங்களுக்கு கலர் கிடைக்கும். ஸோ எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு, அதிலேயே நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வேக